ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மே சீரீஸான மார்க்னி டோமனி லூசிங் ஹீரோயின் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் சில அடல்ட் கண்டென்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால சின்ன பசங்க கொஞ்சம் பார்க்காதீங்க. முடிஞ்ச அளவு நான் சென்சார் போட்டுருவேன் தான். பட் ஃபேமிலியோட பார்க்குறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் எதிர்பார்க்குற லெவலுக்கு பெரிய சீன்லாம் கிடையாது. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோமனி லூசிங் ஹீரோயின் சீசன் 1 எபிசோட் 2. இப்போ அந்த லெமன்கிற பொண்ணு தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி அவள் ஒரு அத்லட்டுங்கிறதுனால ரன்னிங் பண்ணிட்டு இருக்கா. லெமன் வந்து மேட்சுக்கியை பார்க்குற விதத்துலேயே அவன் இன்டெரக்டாக மேட்சுக்கி லவ் பண்ணுறா அப்படிங்கிறத நமக்கு காமிக்கிறாங்க. நம்ம பர்த்டே டேட் எதுவோ அந்த டேட்டில் நம்ம க்ளீன் பண்ணணுமா? என்னடா லாஜிக்கு நம்ம ஹீரோ கிளப் ரூமை க்ளீன் பண்ணிட்டு இருக்கான். நான் உன்கிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு லெமன் நம்ம ஹீரோ கிட்ட வரவும், இந்த மாதிரி ரூம்குள்ளே தனியாக இருந்தால் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் கேட்ட அந்த விஷயத்தை நீ பண்ணியான்னு லெமன் கேட்கவும், மேட்ஸ்கி லிட்ரேச்சர் கிளப்ல இருந்து புக்கை வாங்கியிருக்கான். அந்த புக்கை போய் நான் வேணா அவன்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வா சொல்லவும், நீ சாட்டர்டே ஃப்ரீ தானே, பேசாம சாட்டர்டே நீங்கள் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வந்து ஏன் என் கிளப்ல வந்து புக்கை வாங்க கூடாதுன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், முடிஞ்சா அப்படியே என் கிளப்ல விருப்பம் இருந்தா ஜாயின் பண்ணுங்கன்னு நம்ம ஹீரோ சொல்றான். மீட்ஸ்கி கூட நான் ஒன்னா வரதா நல்ல ஐடியா கொடுத்த, நீ உண்மையிலேயே புத்திசாலி தான் அப்படின்ட்டு வா கிளம்பும் போது, அச்சோ கதவு ஓப்பன் ஆகல அப்படின்னு வா சொல்றா. நான் முதல்லயே இதை எதிர்பார்த்தேன். இந்த மாதிரி சீன்ல எப்பவோ இதுதானே நடக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சம்மருங்கிறதுனால உள்ளுக்குள்ள ரொம்ப வெக்க அதிகமாகுது. ஹீட் ஸ்ட்ரோக் வந்ததுல லெமன் வந்துட்டு தண்ணி அடிச்சவா மாதிரி போதையில பேசிட்டு இருக்கா. ஹை நான் ஃபாஸ்டா 4 காலில் ஓடுனாலும் நான் 2 கால்லயே ரொம்ப ஃபாஸ்டா ஓடுவேன் அப்படின்னு வா சொல்லவும், இப்படியே விட்டா ஆபத்து அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கூலிங் ஸ்ப்ரேவை கொடுத்தா, நீயே அடிச்சு விட நம்ம ஷர்ட்டை தோக்குறா. ஒரு பொண்ணு என்கிட்ட எப்படி கேட்பா, நீ எதிர்பார்க்கல. நம்ம ஹீரோவும் சரின்னு அடிச்சு விட்டா. இப்போ முன்னாடி அப்படின்னு வா காமிக்கிறா. ரொம்ப குளிர்டு அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ கிட்ட வந்து அவ விழவும், தள்ளி போடி அப்படின்னு சொல்லி மூஞ்சிலேயே நம்ம ஹீரோ அந்த ஸ்ப்ரே அடிச்சு விட்டுறதான். இந்த மாதிரிலாம் நீ பண்ணேன்னா எனக்கு தப்பான எண்ணங்கள் தான் தோணும். இது ஏன் ஃபால்ட் இல்லை நம்ம ஹீரோ யோசிச்சா. ரொம்ப வேர்க்கு, நீயும் ஒரு பொண்ணு தானே ஏன் வெக்கப்படுறன்னு சொல்லி டாப்பை கழட்டிட்டு டாப்லெஸ்ஸா இருக்கா. ஐயோ என் மேலே ஏதோ ப்ரெஸ் ஆகுதே, முதல்ல டாப்பை போடு நம்ம ஹீரோ சொல்றான். கரெக்டாவா நம்ம ஹீரோ மேலே விழுந்து கிடக்கவும், யாராச்சும் உள்ள இருக்கீங்களா அப்படின்னு வாய்ஸ் கேட்கவும், ஆமா நம்ம ஹீரோ கத்துனா. டீச்சர் இவங்களை இந்த கோலத்துல வந்து பார்த்துட்டு, ஓ 18+ இருக்கீங்களா, முடிச்சுட்டு சொல்லுங்க அப்படின்னு டீச்சர் போகவும், நீங்க டீச்சரா என்னது கதவை தரங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான். ஸ்கூலோட இன்ஃபார்மரிக்கு அவங்க போறாங்க. ஹீட் ஸ்ட்ரோக் உங்களை கொல்ல கூட வாய்ப்பு இருக்கு, கேர்ஃபுல்லா இருங்க நர்ஸ் சொல்றாங்க. உங்க கிளாஸ் டீச்சர் யாருன்னு கேட்கவும், அது நீங்க தான் நம்ம ஹீரோ சொல்றான். சரி ரெஸ்ட் எடுங்க நம்ம ஹீரோ டீச்சர் கிளம்புறாங்க. மிஸ் கோனிக்கு நீங்களும் மிஸ் அமனாட்சும் க்ளோஸா நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா நாங்க சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், ஸ்கூல்ல தான் ஒன்னா படிச்சோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோவை பார்க்க யாரோ லஞ்ச் டைம்ல வந்திருக்காங்க. நோக்கி மிஸோ நீ ஓகே தானே அப்படின்னு ஆனா தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கா. ஓ லஞ்சை கொடுத்துட்டு போல தான் வந்தேன்னு சொல்லவும், சரி லவ் பேர்ட்ஸ் நான் உங்களுக்கு இடைஞ்சல இல்லை அப்படின்னு அந்த நர்ஸ் கிளம்பியிருந்தாங்க. நீங்க உள்ள தனியா என்ஜாய் பண்ணுங்க, நான் வெளியே போறேன் அப்படின்னு அந்த நர்ஸ் கிளம்பியிருந்தாங்க. இந்த மாதிரி நட்டு கேஸ்லாம் எப்படி டீச்சர் ஆச்சு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆனா ஆம்லெட் ரைஸ் செஞ்சு கொண்டு வந்திருக்கா. வா டேஸ்டா இருக்கே நம்ம ஹீரோ சொல்றான். இதுக்கு எவ்வளவு கொடுப்பேன்னு கேட்டா 400 ரூபான்னு சொல்லவும், அந்த காசை இதை வச்சு இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னு வா கொடுக்கவும், டீயா நம்ம ஹீரோ பார்த்தா இல்ல அப்படின்னு சொல்லி அவ ஒயிட் சாஸை ஊத்துறா. ஒரு காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட்ல இருந்து அவ இதை கொண்டு வந்திருக்கா. டேஸ்ட் வேற லெவல் நம்ம ஹீரோ சொல்றான். காஸ்ட்லி ரெஸ்டாரண்ட்டுக்கு இப்போ எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பேன்னு கேட்டா 500, சரி 600 அப்படின்னு நம்ம ஹீரோ கழிக்கிறான். லெமனும் இப்ப எந்திரிச்சு வரா. எனக்கு என்ன நடந்துச்சுன்னே ஞாபகம் இல்லைன்னு லெமன் சொல்லவும், ஒன்னும் நடக்கல டீச்சர் தான் நம்மள ரெஸ்கியூ பண்ணாங்கன்னு சொல்லவும், என் ட்ரெஸ் யார் மாத்தினதுன்னு கேட்டா அதுவும் டீச்சர் தான் நம்ம ஹீரோ சமாளிக்கிறேன். நீ எதுவும் பார்க்கலன்னு கேட்கவும், இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ தட்டுல இருந்து சாப்பாடு எடுத்து ஆனா லெமனுக்கு கொடுக்குறா. அது என்னோட லஞ்ச் ஏன்ட்ட கேட்காம கொடுக்குறாள் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்ன நோக்கி மிசோ இன்டைரக்ட் கிஸ் வாஸ் போன்ல சாப்பிடான்னு யோசிச்சுட்டு இருக்கியான்னு கேட்கவும், அப்படிலாம் நான் ஒன்றும் நினைக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அந்த லெமனை பாக்குறதுக்காக மேட்ஸ்கி வந்து சாப்பாடை கொடுக்க வந்துட்டு, சே நீ சாப்பிட்டுட்டியான்னு கேட்கவும், இல்லையேன்னு வா போய் சொன்னா. சாப்பிடாம தான் அரிசி அவன் வாயில ஒட்டி இருக்கான்னு அவன் கண்டுபிடிச்சிருந்தான். கிளாஸ் முடிஞ்சு இன்னைக்கு நம்ம ஸ்டடி ரூம் போவோமா அப்படின்னு சிகாயா வந்து கேட்கறா. இன்னைக்கு கொஞ்சம் பிஸி, நாளைக்கு கண்டிப்பா போலாம் அப்படின்னு மீட்ஸ்கி சொல்றான். சரி லெமன் நான் கிளாஸ்க்கு போறேன், நீ நல்லா ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு மீட்ஸ்கி கிளம்பிட்டான். மீட்ஸ்கி பேசினதை வச்சு பார்க்கும்போது அவன் சிகாயாவை லவ் பண்றான் நம்ம ஹீரோக்கு புரியுது. ஈவினிங் நம்ம ஹீரோ லிட்ரேச்சர் கிளப்புக்கு போயிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வருவாங்கன்னு சொல்லவும், கண்டிப்பா அவங்க வந்தவொடனே நம்ம எப்படியாச்சும் அவங்கள நம்ம கிளப்ல ஜாயின் பண்ண வைக்கணும், டேசியா மிசிமா மேல கை வைக்காத அப்படின்னு வா சொல்லிட்டு பார்க்கவும், ஷின்டாரோ என்னவா பாய் ஃப்ரெண்டா நம்ம ஹீரோ கிட்ட, இல்ல நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க, அவங்க சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் மிசிமா டேசிங்கிறது தான் கரெக்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு காமிக்கிறா. நம்ம ஹீரோ தங்கச்சி வந்து நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சிக்கிறா. பிக் பிரதர் உனக்கு ஸ்கூல்ல இன்னும் எந்த ஃப்ரெண்ட்ஸோ இல்லைன்னு கேட்கவும், ஆமா நம்ம ஹீரோ சொல்றோம். டீச்சர்ஸ் தவிர்த்து நீ இன்னைக்கு எத்தனை பேர்கிட்ட பேசியிருப்பேன்னு கேட்கவும், 5 பேரை நம்ம ஹீரோ சொன்னா. இப்பெல்லாம் வர பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டல, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லைங்கிறது நீ அவமானப்பட வேண்டிய விஷயம் இல்ல, பட் அதுக்கு நீ இப்படி பொய் சொல்லாதன்னு சொல்லவும், உண்மையிலே நான் 5 பேர்கிட்ட பேசினா நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறான். அடுத்த நாள் காலையில மேட்ஸ்கி ஸ்கூலுக்கு வரும்போது லெமன் அவனையே பார்த்துட்டு இருக்கா. லெமனும் மேட்ஸ்கியும் ஒன்னா சேர்ந்து இன்னைக்கு தான் நம்ம ஹீரோவோட லிட்ரேச்சர் கிளப்புக்கு போறாங்க. ஸ்டோரிஸ் கிளப்ல நடந்தது எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு லெமன் சொன்னா. அச்சோ அப்போ ப்ராப்ளமே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் எதையோ பார்க்கலாம் நம்ம ஹீரோ சொல்லவும், மேட்ஸ்கியும் நானும் ஒன்னா லிட்ரேச்சர் கிளப்ல நீ தானே ஐடியா கொடுத்தேன்னு வா கேட்கற. ஆமால தாராளமா வாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மேபி நானும் லெமனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆனா சொல்லிட்டு, நானும் இன்னைக்கு கிளப்புக்கு வரேன் அப்படின்னு சொல்றா. கிளப்போட பிரசிடென்ட் ஷின்டாரோ இப்போ அந்த இடத்துல இருக்கான். ஆபே வந்துட்டியான்னு கேட்கவும், இல்ல நான் யானமி நோக்கிமிசு சொன்ன பர்சன் சினிதா வருவாங்க, நான் ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன் யானமி சொல்றா. பிரசிடென்ட் மீட்டிங் இருக்கு நான் போயாகணும்னு ஷின்டாரோ கிளம்புறான். நீங்க கொடுத்த சைஃபை புக் உண்மையிலேயே சூப்பர் அப்படின்னு சீக்கா சொல்லுவான். அவ தலையாம பிடிச்சா, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க சீக்கா, நீ ஓகே தானே சோக்கி கேட்கவும், எனக்கு தலை வலிக்கல எனக்கு அது பிடிச்சிருக்குன்னு வா சொல்லவும், இவ உண்மையிலேயே கியூட் இல்ல அப்படின்னு ஷின்டாரோ சொல்லிட்டு போறான். பிரசிடென்ட் என்ன கியூட்னு சொல்லிட்டாருன்னு வா
வெக்கப்பட்டு இருக்கா. ஷின்டாரோ என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சோகி சொல்லவும், நீ தான் குறுக்க வர்றவள அப்படின்னு ஆனா வந்து சீக்காவை பாக்குறா. இப்ப மேட்ஸ்க்கு லெமன் கூட அந்த லிட்டரேச்சர் கிளப்புக்கு வரான். நிறைய புக் கலெக்ஷன் வச்சிருக்கீங்க, நான் எதனாலும் பாரோ பண்ணிக்கலாம்ல அப்படின்னு நம்ம கேட்கறான். நான் கிராம் ஸ்கூலுக்கு போறேன், சிலபஸை படிக்க வேண்டியது இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து நீ இந்த கிளப்ல ஜாயின் பண்ண வேண்டியதானு கேட்கவும், பட் நான் ட்ராக் கிளப்ல இருக்கேன் அப்படின்னு லெமன் சொல்றா. இந்த கிளப்ல இருக்கிற எல்லா பர்சனும் இன்னொரு கிளப்லயும் இருக்காங்கன்னு சொல்லுவோம், பட் நான் இல்ல நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்புறம் நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, அவன் ஒன்னும் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது அப்படின்னு மீட்ஸ்கி சொல்றான். அது போக லெமன் ரொம்ப பாப்புலர், அழகான பசங்க எல்லாம் அவன் பின்னாடி சுத்துறாங்கன்னு சொல்ல, இல்ல நான் ஒன்னும் அந்த அளவுக்கு பாப்புலர் கிடையாது, அண்ட் பாப்புலரா இருந்தாலும் எல்லாத்தையும்லாம் என் பாய் ஃப்ரெண்டா ஏத்துக்கிட மாட்டேன் அப்படின்னு லெமன் சொல்லவும், ஒரு சாரி நான் தப்பா பேசிட்டேன்னா மீட்ஸ்கி கேட்கறான். கப்பல்ஸ் மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, உண்மையிலேயே நீங்க கப்பல்ஸ் கிடையாதான்னு கேட்கவும், நாங்க கப்பல்ஸ் இல்ல அப்படின்னு லெமன் சொன்னா, எனக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு மீட்ஸ்கி சொல்றான். இதை கேட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. என்னாச்சு, ஏன் எல்லாரும் ஷாக் ஆகுறீங்கன்னு மீட்ஸ்கி கேட்டா, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு லெமன் ஷாக்கிங்கா கேட்கவும், ஆமா ரீசெண்டா தான் வந்துச்சு, அதான் சொல்லலன்னு சொல்லவும், அது ஆசுக்கு மோச்சுக்கா யாதானு நம்ம ஹீரோ கேட்கவும், அவ்வளோ ஆபியஸாவா தெரிஞ்சது, நெக்ஸ்ட் டைம் ப்ராப்பரா இன்ட்ரடியூஸ் பண்றேன், லெமன் ஷாப்பிங் பண்ணணும்னு சொன்னீங்க போலாமான்னு கேட்கவும், இல்ல நான் அந்த கிளப்ல ஜாயின் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி லெமன் அவனை அனுப்பி வைக்கிறான். அதான் தப்பு பண்ணிட்டணும்னு சோக்கி கேட்கவும், ஆமா நம்ம ஹீரோ சொல்றான், நான் கிளப்ல ஜாயின் பண்ற அப்ளிகேஷன் கொடுங்க, இத்தனை நாள் தேவையில்லாம ஆசையை மனசுல வளர்த்தது வேஸ்டா அப்படின்னு சொல்லி லெமன் வந்து கண் கலங்கவும், நீ கிளப்போட புது மெம்பர் ஜாயின் பண்ணதுனால உனக்கு பார்ட்டி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி லெமனை கூட்டிட்டு ஆனாவும் நம்ம ஹீரோவும் கடைக்கு வந்திருக்காங்க. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து லெமனோட பில்லை பே பண்ணுவோம், இந்த தடவை எனக்கான பில்லை நானே பே பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு ஆனா சொல்றா. வழக்கம் போல ஆனா நிறையவே ஆர்டர் பண்ணிட்டு இருக்கா. நான் டயட்ல இருக்கேன்ப்பா, அதான் கம்மியா சாப்பிட்றேன் அப்படின்னு வா சொல்றா. இது உங்க ஊர்ல கம்மியா நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். லெமன் நீ வெளியே வெயிட் பண்ணு, நாங்க பில்லை பே பண்ணிட்டு வரோம் நம்ம ஹீரோ சொல்றான். கவலைப்படாத, இந்த தடவை என் பில்லை நானே பே பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி, ஆனா பஸ்ல பார்த்தா காசு இல்ல, இந்த பொண்ணு இவள அப்படின்னு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகுறான். ஆனா தர வேண்டிய கடன் திரும்பவும் அதிகமாகுது. இங்க நர்ஸோட ஆபீஸ்ல காமிக்கிறாங்க. அந்த நர்ஸ் என்னடான்னா ஸ்கூல்ல நிறைய இடத்துல பக்க வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பேசினது மீட்ஸ்கி பேசினதெல்லாம் அதுல இருக்கு. ஸ்டடி ரூம்லயும் அடுத்த ஒரு பக்க வைக்கணும் அப்படின்னு நர்ஸ் யோசிச்சுட்டு வந்துட்டு இருந்தா. லெமன் பிரேக்கப் ஆன சோகத்துல இங்க ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கா. டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு கிளம்பலையா, நீ வேணா கிளம்ப, வீட்டுக்கு பாதி தூரம் நான் வரேன்னு நர்ஸ் சொல்லவும், இல்ல நான் இன்னும் ஓடணும், இப்பதான் என் மனசுல ஒரு தெளிவு கிடைக்குன்னு வா சொல்லவும், இங்க இந்த நர்ஸோட நோட்டை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் லெமனும் லவ் பண்றாங்க போல அப்படின்னு சொல்லி அந்த நர்ஸ் வந்து எழுதி வச்சிருக்காங்க. நல்ல முடிவா எடு அப்படின்னு அந்த நர்ஸ் சொல்றாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ ஆனாக்கோ பிரேக்கப் ஆயிடுச்சு, இப்போ லெமன்கோ பிரேக்கப் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இதை பிரேக்கப்னு சொல்ல முடியாது, ஏன்னா அந்த பசங்களுக்கு ஆல்ரெடியா வேற ஒரு பொண்ணு லவ்வர்ஸா இருக்காங்க. ஸோ அந்த பசங்க இவங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். நம்ம ஹீரோ கூட இருக்கிற பொண்ணுங்களுக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோ, இன்னும் எத்தனை பொண்ணுக்கு ரிஜெக்ட் ஆக போகுதுன்னு நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.